மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே, பீகார்ல இப்ப கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம். அறிவே கிடையாது. வட மாநிலத்தில் இருக்கணும். ஓப்பனா பீகார் என்றாலே பானிபூரி வச்சுக்கிறோம், எந்த கிடையாது, எல்லாம் கடந்த ஒரு மாத காலமா இந்தியாவே பீகாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறது இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம். கக்கூஸ்கள் வரும். உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் 2000 கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது. ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் திருத்தமாக. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்தோடு பேசுறவர் அவர். ஸ்பீக்கர் மேடம், மக்கள் வணக்கம். மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இந்த இரட்டை வடத்தை வந்து பீகார்காரன் கண்டிப்பாக மாற மாட்டான். இங்கே இருந்தால் அவனை திட்ட வேண்டியது, அங்கே போய் பீகாரில் நான் உங்களை பார்க்க 2000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த நடிப்பு நாடகத்துக்கு பீகார்காரன் ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டான். அவன் எப்பொழுதுமே பாஜகவை ஆதரிக்கிறவன். பாஜக கூட்டணி தான் பீகார் எலெக்ஷனில் வெற்றி பெற போகுது. தமிழர்கள் வேண்டாம் நீங்கள் பேசுகிற பொய் பரப்பத்துக்கு நம்பி, இலவசத்துக்கு நம்பி கோட்டர் பிரியாணிக்கு ஓட்டு போட்டுருவான். பீகார்காரன் அப்படி செய்ய மாட்டான். புறணை உள்ள தமிழர்களே, சிந்தியுங்கள். 2026 திமுக தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சியிலிருந்து அகற்றவில்லை என்றால் அந்த ஆண்டவனே வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்பது நிச்சயம். இந்த கருத்துக்கை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.